ஹலோ நண்பா 2023 பார்த்தீங்கன்னா இப்போ எண்ட் ஆக போகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா சலார். அந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மூவியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்தை பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ண பிரசாந்த் நீல் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த படம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் லெவலுக்கு இருக்கா, இல்லை எந்த மாதிரி இந்த மூவி கொண்டு போயிருக்காங்க, மேக்கிங் எப்படி இருக்குது, இந்த படத்துக்கு அந்த லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு மோர் டவுட்ஸ் இருக்கும். அதுதான் இந்த ரிவ்யூவில் நான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிருப்பான். தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ பரம்பரையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவளோட சதிகளால் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்காக திரும்ப வருவார். அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனை ஆகுது, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சஸ்பென்ஸோட நல்ல ட்விஸ்ட்டாக இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக படத்தை பார்த்தீங்கன்னா தேட்டரில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான நல்ல காரணம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸும் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட எக்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரபாஸோட பாடி லாங்குவேஜ், மொத்த பிஜிஎம், படத்தோட தூணுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் தான். படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பில்டப் கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செட் ஆச்சு. பிரபாஸோட பாடி லாங்குவேஜ், பிருத்திவோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா எதுக்கு இருந்த மாதிரி இல்லாமல் எல்லா கேரக்டரும் நல்ல ஒரு டேக் ஓவர் பண்ணியிருந்தார் டேரக்டரு. போனவங்க மாதிரி இல்லாமல் எல்லாமே எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கார். இந்த படத்தோட மேஜர் அல்டிமேட் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆக்டிங் அண்டு கான்ஃபிடன்ஸ். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் லேக் இல்லாமல் சூப்பராக கொண்டு போயிருப்பார் படத்தை. அதோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு அவ்வளோ அருமையாக சூட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. பிரபாஸோட இதுக்கு முன்னாடி நடித்த எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வெட்டியாக போனது. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தூக்கி கொடுத்துருக்காரு. பிரபாஸ் பார்த்தீங்கன்னா யாருமே கரெக்டாக யூஸ் பண்ணல. பட் நீல் பார்த்தீங்கன்னா அருமையாக யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கொண்டு போயார். அதே மேக்கிங் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த சலார் படத்தை எடுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்பில் பார்த்த மாதிரியே இருக்கும். அதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் அருமையாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மூவியோட பார்ட் 2க்கு கேஜிஎஃப் பார்ட் 2க்கு நம்ம எவ்வளோ ஹைப் கொடுத்தோமோ அதே அளவுக்கு அதை விட ஹைப்புன்னு சொல்லலாம். இந்த சலார் பார்ட் 2க்கு அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸோடு முடிச்சிருக்காங்க. அடுத்து என்னடா ஆக போகுது, அடுத்த பாட்டில் என்ன ஆகும், என்ன ஸ்டோரி எப்படி கொண்டு போவாங்கிற மாதிரி ஒரு சூப்பராக இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ எகென்ஸ்ட் ஆகிட்டாங்க. 2 பேர் இப்போ எனிமி ஆகிட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் எப்படி கேரி கொண்டு போகிறாங்கிறத எல்லோரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கே பயங்கரமாக வெறியாகும். நம்மளே இந்த கதையில் நம்ம இருக்கிற மாதிரியும் நம்மளே ஒரு கற்பனை பண்ணிப்போம்ல, அந்த அளவுக்கு ஒரு சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லாஜிக்கலாக பார்க்காம ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வீக்கெண்டில் போய் பார்க்கணும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியெல்லாம் தேட்டரில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்த்து வாட்சிங் தான் இந்த மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகுது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடல்ட் பாய்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மார்வல் அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேஜிஎஃப் யூனிவர்ஸ் மாதிரி இது பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சீன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்ஷனாக எல்லோரும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கும். வேறு பங்கமாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள் தேட்டரில். டேரக்டர் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாகவும் மக்களுக்கு புரிகிற மாதிரி அருமையாக கொண்டு போயிருப்பார். இந்த ஸ்டோரியெல்லாம் அவ்வளோ யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கேஜிஎஃப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி அவ்வளோ அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பார்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான லீட் இருக்குது இந்த படத்தில். நீங்கள் படத்தோட எண்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடேங்கப்பாங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுத்துருப்பாங்க. அடுத்த பாட்டு எப்படா வருங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் ஏற்பட்டிருக்கு இந்த படம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் தேட்டரில் செக் அவுட் பண்ணேன். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நீங்களும் மறக்காமல் போய் தேட்டரில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு பாட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.